அனைவருக்கும் காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூலை மாதம் 12ஆம் தேதி. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே 23ங்களா, இதில் ஒரு 8 நாள், அதில் ஒரு ஜூன் மாதத்தில் ஒரு 30 நாள், 38, அதில் ஒரு 11 என்னாச்சு பாருங்கள். 38, அதில் ஒரு 11, 49 நாள் தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் கரெக்டாக ஜூலை 12 வர்றதுக்கு இன்னும் 50 நாள் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் தீவிரமாக படிங்க. எல்லா டாப்பிக்கும் வந்து அவ்வளோ சிலபஸில் உள்ள எல்லா பாடத்தையும் படிங்க. அந்த பதிவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேத்ஸ் தான். இன்றைக்கி மேத்ஸ் பதிவு தான். இந்த பதிவு நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு தெரியணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேத்ஸ்னால் எப்படி இருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மேத்ஸ் எப்படி இருக்கும். நீங்கள் எதுவும் நினச்சிருக்கலாம், ஐயோ குரூப் 4 மேத்ஸ் ஈஸி, குரூப் 2 மேத்ஸ் கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. புரியுதா? நம்ம சிலபஸில் உள்ளபடி, கொஸ்டின் பேப்பரில் உள்ளபடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேத்ஸும் 10ஆம் வகுப்பு தரம் தான், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மேத்ஸும் 10ஆம் வகுப்பு தரம் தான். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இன்றைய பதிவு. இதை பாருங்கள். இதில் ஒவ்வொரு கணக்கு எதுலேருந்து வருதுன்னு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. இங்கே பாருங்கள், அசல் வினாத்தாள் இது. 2022 இங்கே பாருங்கள். 3 கணக்கு போடுறோம் இந்த பதிவில். 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்ட ஒரு கேள்வி இங்கே பாருங்கள். லெஃப்ட் சைடில் 146வது கேள்வி பாருங்கள். 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்ட கேள்வி. இதே குரூப் 2 தேர்வில் கேட்ட கேள்வி இங்கே பாருங்கள். 2024 இங்கே பாருங்க. 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்ட குரூப் 2ல கேட்ட அதே கேள்வி, அதே மாடல், நம்பர் தான் மாறி இருக்கு. இங்கே பாருங்க. 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, கொஷின் நம்பர் 144. இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன், இதை பாருங்க. அடுத்தது இங்கே பாருங்க. 2024 பாருங்க. 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இதில் 39வது கேள்வி இங்கே பாருங்க. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக போடலாம் அப்படின்றத, இந்த மேக்ஸ் எவ்வளோ ஈஸின்றதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே பாருங்க. இந்த 3 கணக்கும் போடுவாங்க. இதில் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இதில் 2x + 3y ஈஸ்ட்டு 3x + 5y ஈக்குவல் டு 18:29 எனில் x:y என்பது. இது 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதே கேள்வி தான். அங்கே பாருங்க. 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 3x + 4y ஈஸ்ட்டு 4x + 6y ஈக்குவல் டு 22:32 எனில் x:y என்பது. இது போட்டிருக்கேன் ஒரு 2-3 நாளுக்கு முன்னே தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதுவும் வியூஸ் அதிகம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ரிவிஷனாக எடுத்துக்கங்க. புதுசாக வரவங்க பாருங்கள். இதுக்கும் கம்பேர் பண்ணுங்கள். இது குரூப் 2 மேத்ஸ் எப்படி இருக்குது, இது குரூப் 4 மேத்ஸ் எப்படி இருக்குது. அதை விட்டு வந்தீங்கன்னா 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இந்த கணக்கு, இந்த 3 கணக்கும் போடுவாங்க. இங்கே பாருங்க. இந்த ஸ்டெப் எடுத்துங்க. குரூப் 2ல போட்ட கேள்வி இது. இந்த 2x + 3y ஈஸ்ட்டு 3x + 5y ஈக்குவல் டு 18:29னா பொதுவாக பழைய பதிலும் சொல்லியிருக்கேன். புதுசாக என்ன பார்த்தா கூட நான் ஒவ்வொரு பதிவும் வந்து ஆரம்பத்தில் தான் போடுறது, ஷார்ட்டாக போடுறது இல்லை. ஏன்னா கற்றுக்கணும் இல்லையா, நீங்கள் கற்றுக்கணுன்றதுனால தான் விரிவாக போட்டுருவேன். குறிப்பாக ஒரு ரேஷியோ, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போ x:y இதை x/yன்னு எழுதலாம். இது மேத்ஸ் ரூல்ஸ். ரேஷியோவை பின்னத்தில் எழுதலாம். இது வந்து ரேஷியோ, விகிதம். தமிழில் விகிதத்தை பின்னத்தில் எழுதலாம். இப்போ x:y x/y. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3:5 அப்படின்னா 3/5 இப்படி போடலாம். இது வந்து மேத்ஸ் ரூல்ஸ். மேத்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும்.
படிக்காதவங்க கற்றுக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ் வச்சு தான் நம்ம போட போகிறோம். இதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. இங்கே பாருங்க 2x + 3y. அப்போ என்ன பண்ணுறோம்? வகுத்தலில் வந்துடும். வகுத்தல் 3x + 5y = என்ன பண்ணுறோம்? இது வகுத்தலில் போட்டுக்கலாம். 18 ஃபர்ஸ்ட் நம்பர் மேலே இருக்கணும், செகண்ட் நம்பர் கீழே போட்டணும். 18 வகுத்தல் 29. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு விகிதத்தில் இருக்கிறத பின்னத்தில் எழுதிக்கிறோம். விகிதத்தில் இருக்கிறத பின்னத்தில் எழுதிக்கிறோம். அதாவது ரேஷியோவில் இருக்கிறத ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறோம். இப்போ இங்கே மேக்ஸ் ரூல்ஸ் இன்னாண்ட பின்னம் இன்னாண்டையும் பின்னமாக இருந்ததுன்னா நடுவில் ஈக்குவல் டு இமேஜ் ஸ்டெப் இருந்ததுன்னா குறுக்கு பெருக்கலாம். குறுக்குன்னா இதை எடுத்து இதால் பெருக்கலாம், இதை எடுத்து இதால் பெருக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை இதெல்லாம் எழுதினால போர்டில் இடம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 29 இன்ட்டு இப்படி பெருக்குங்க. 29 இன்ட்டு 2x + 3y. ஓகேங்களா? இந்த 29 வச்சு இப்படி போயிடும். இன்னொன்று இப்படி போனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் போட்டுங்க. 18 இன்ட்டு 3x + 5y. அவ்வளோதான். அங்கே இருக்கிறது இது இங்கே வந்துடும், ஆனால் போயிடும், இதனால வந்துடும். தாங்க இது பேர் தான் கிராஸ் மல்டிப்ளை. இப்போ என்ன பண்ணோம்னா இதை எடுத்து ஒவ்வொன்றும் உள்ளே பெருக்கணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வெளியில் இருந்ததுன்னா உள்ளே எத்தனை நம்பர் இருந்தாலும் ஒவ்வொன்றையும் பெருக்கணும். இங்கே 2 நம்பர் இருக்கிறதுனால பெருக்குங்க. 29 × 2 வாய்ப்பாடு நல்லா படிங்க. 2ஆம் வாய்ப்பாடு ஒரு 16 வாய்ப்பாடு உள்ளும் தர வாய்ப்பாடை படிச்சிங்க. அப்போ தான் மேக்ஸ் போட முடியும். அப்போ 29 × 2ன்னா 22 40, 9 × 2 18. அப்போ 58x இது பெருக்கணும்னா 58x + 29 × 3 23 60, 93 27, 87y. ரைட்டுங்களா? 87y = இதை பெருக்குங்க. 18 × 3 13 30, 8 3 24. அப்படின்னாச்சு 54x. 54x + இந்த குறியாலே போட்டுங்க. இங்கே என்ன வரும்? 18 × 5 15 50, 8 5 40. அப்போ 90y. 90y. ஓகேங்களா? இப்போ பெருக்கிட்டோம். ஒரு நம்பர் எடுத்து உள்ளே பெருக்கணும், 2 தலையும் பெருக்கணும். இந்த நம்பர் எடுத்து 2 தலையும் பெருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்லாம் ஒரு பக்கம், ஒய்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். ஏன்னா எக்ஸ் ஒய் தெரியணும் இல்லையா? எக்ஸ்லாம் ஒரு பக்கம், ஒய்லாம் ஒரு பக்கம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த 58x இங்கே இருக்கு இல்லையா? இந்த 58x இங்கே இருக்குது. இந்த ஈக்குவல் டு இன்னாண்ட இருக்கிற 54x இன்னாண்ட வந்துன்னா மைனஸ் ஆகும். இது ப்ளஸில் இருக்குது. இன்னாண்ட வந்தால் 54x. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஈக்குவல் இங்கே போட்டுங்க. இந்த 90y இங்கே இருக்கு. 90y இங்கே இருக்குது. இன்னாண்ட இருக்கிற இங்கே பாருங்க ஈக்குவல் இன்னாண்ட இருக்கிற இந்த ப்ளஸ் ஆண்ட போச்சுன்னா மைனஸ் ஆகும். -87y. புரியுதா? மேக்ஸில் ஈக்குவல் டு அண்ணாண்ட போனாலோ இல்லை ஈக்குவல் டு இன்னாண்ட வந்தாலும் என்ன பண்ணோம்? குறி மாறும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் சைடில் எக்ஸ் 1 ஆயிடுச்சு, ரைட் சைடில் ஒய்லாம் 1 ஆயிடுது. இப்போ பாருங்க, இது 58 - 54னா எவ்வளோ? 58ல் 54 போயிடுச்சுன்னா 4. அப்போ 4x = இங்கே 90 இருக்குது. 90ல் 87 போயிடுச்சுன்னா 3 இல்லையா? கழிச்சு போகணும். 90 3y. இப்போ XY வேணுன்றதுனால XY விருப்பம் கொண்டு வாங்க இல்லையா? அதானே வேணும். அப்போ இந்த எக்ஸ் இங்கே வச்சுக்கின்னு அண்ணாண்டக்கிற ஒய் இங்கே பாருங்க, இந்த ஒய் பெருக்கல் இருக்கிறதுனால 3y பெருக்கல்னு அர்த்தம். ஒன்றுமே புரியலன்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்போ இந்த ஒய் என்னென்ன வந்ததுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ x/y = இந்த 3 இங்கே வச்சுக்கிங்க. மேலே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. எக்ஸ் இங்கே போட்டோம் இல்லையா? இங்கே எக்ஸ்னாலும் பெருக்கல் இருக்குது. இந்த 4 போனால் வகுத்தல்ல 4 ஆகிடும். புரியுங்களா? அப்போ x/y = 3/4. இது வந்து நான் ஒரு பின்னம். இதை விகிதமாக எழுதணும்னா இப்படி எழுதலாம். x/y = எங்கன்னா வரும் 3/4. ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட்டில் போடுங்க. மேலே இருக்கிறத ஃபர்ஸ்ட்டில் போடுங்க, கீழே இருக்கிறத செகண்டில் போடுங்க. இங்கே எப்படி எக்ஸ் மேலே ஃபர்ஸ்ட்டில் போட்டிங்களோ ஒய் அடுத்தது போட்டிங்களோ அதே போல் தான் 3 ஃபர்ஸ்ட்டில் போட்டு 4 வந்து இங்கே போட்டுங்க. 3/4. அவ்வளோதான். அப்போ x/y = 3/4. என்ன கேட்குறாங்க? x/y என்பது என்ன? அப்போ 3/4. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 3/4. ஓகேங்களா? இது மாதிரி நான் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு புரியுதுக்காக போடுறேன். நீங்கள் புரிஞ்ச பண்ணி என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட்டாக போட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். இப்போ சேம் தான். இந்த குரூப் 2ல் கேட்ட 2022 குரூப் 2ல் கேட்ட இந்த சேம் மெத்தட்
இதே லாஜிக் தான், நம்பர் தான் வேற. இங்கே பாருங்க 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இந்த கணக்கு பாருங்க, இதில் 3x + 4y = 4x + 6y = 22:32, 22:32. இந்த ஸ்டெப் அப்படியே எடுத்துங்க. இதை வந்து ரேஷியோ இருக்குது இல்லையா, விகிதத்தில் இருக்குது. அதை நான் முன் சொன்ன மாதிரியே பின்னத்தில் எழுதுங்க. பின்னத்தில் எழுதணும்னா இங்கே பாருங்க 3x + 4y வகுத்தல், இது வகுத்தலில் வந்துடும். இந்த ரேஷியோ வந்து வகுத்தலில் வந்துடும். இப்போ 4x + 6y = அதே போல் தான், இது வகுத்தலில் போடுங்க 22/32 போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணுறான், இன்னாண்ட ஒரு வகுத்தல் ஈக்குவல்ட்டுக்கு அன்னாண்ட ஒரு வகுத்தல். அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். குறுக்க பெருக்கணும்னா இங்கே பாருங்க 22 இன்ட்டு, இங்கே பாருங்க 22 இன்ட்டு இப்படி போட்டுங்க 4x + 6y = இப்படி போடுங்க 32 இன்ட்டு என்ன வரும் 3x + 4y. இப்படி குறுக்க பெருக்கணும். குறுக்க பெருக்கிட்டு முன்ன சொன்ன மாதிரி இந்த நம்பர் எடுத்து உள்ள பெருக்கணும். பிராக்கெட் வெளியே இருக்கிறதுனால பிராக்கெட் உள்ள எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை நம்பரை பெருக்கணும். இங்கே 2 இருக்கிறதுனால இப்போ பெருக்குங்க 22 × 4 என்ன வரும், 20 வரும். 8 இல்லையா, 8 80, 88, 22 × 4 88x + 22 × 6 12 120, 12 ஒரு 12, அப்போ 132y. வாய்ப்பாடு தெரியும், 4ஆம் வாய்ப்பாடு. 22 தெரியலனா பிரித்து பார்த்துக்கணும். இந்த 22 20 + 2 எடுத்துக்கணும். அப்போ ரவுண்டாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 20 80, 8 88. இந்த 6 அதே போல் தான் 20 + 2 பிரிச்சோம்னா 26 வரும். 12 120 இல்லையா, 120, 26 120, 12 132y = இங்கே 32 × 3. இப்போ 30 × 3ன்னா 90, 23 6 96x + இங்கே பாருங்க 32 × 4, 30 × 4 3 12 120, அப்புறம் 8 128y. இப்படி பெருக்க கற்றுக்கணும். போட்டு அங்கே தனியாலாம் போட்டு பேப்பரில் போட்டு பெருக்கிடக்கூடாது. அது வந்து பொது தேர்வு, இது வந்து போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வு என்ன பண்ணணும், டைம் சேவ் ஆகணும். அப்போ இது மாதிரி எவ்வளோ நம்பராக இருந்தாலும் பிரிச்சு பெருக்க தெரிஞ்சுக்கணும். இங்கே 22 20 + 2 = 4 பிரிச்சுக்கணும். அப்போ 20 4 பெருக்குன்னா 8 80, 2 4 பெருக்குன்னா 8 80 8 88 மணக்கணக்காக போடணும். இந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் 2 வரியில் மணக்கணக்காக போட்டுடலாம். ரவுண்ட் நம்பரை வச்சுக்கின்னு அப்புறம் ஆட் பண்ணிக்கணும். இது அதே மாதிரி தாங்க பாருங்க 32 × 4 இல்லையா, 30 × 4 + 2 × 4. இப்போ 30 × 4ன்னா 120, 2 × 4 8 கூட்டினா 128 வந்துச்சா. இது மாதிரி போட்ட கற்றுக்குங்க. இப்போ பாருங்க இங்கே XY அங்கே XY மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, இதெல்லாம் எக்ஸாம் ஒரு பக்கம் பண்ணுவாங்க. இங்கே 88x அதனால வந்து என்ன வரும், இங்கே பாருங்க 88x - 96x ஓகேங்களா = இங்கே என்ன இருக்குது 128y. இந்த என்ன போயிடுச்சுன்னா -132y. ஓகேங்களா, நம்ம எடுக்கும்போது எடுத்ததுனால மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் அப்புறம் ப்ளஸ் ஆகிக்கலாம். இப்போ 132y. இப்போ கழிங்க, இப்போ கழிச்சிங்கன்னா 88x ல் 96x. அப்போ 96ல் 8 88 போயிடுச்சுன்னா 8. அப்போ மைனஸ், ஏன்னா 96 பெரிய குறி, ஒரு உங்கள் ரூல்ஸ் பயன்படுது. பெரிய குறி, பெரிய நம்பர் எந்த குறியோ அதான் போடணும். பாருங்க 88ல் ப்ளஸ் இருக்குது, அது போடக்கூடாது. மைனஸ் பண்ணிவிட்டு 96ல் தான் மைனஸ் இருக்குது, அந்த குறி தான் போடணும். அப்போ 8x = இங்கே பாருங்க 128 சின்ன நம்பர், 132 பெரிய நம்பர். அப்போ 132 வந்து 128 கழிச்சா எவ்வளோ 4y. அப்போ என்ன வரணும் குறி -4, 132ல் மைனஸ் இருக்கிறதுனால அதான் பெரிய நம்பர், அந்த குறியை போடணும். அப்போ -4y கரெக்டா. இப்போ என்னாண்ட ஒரு மைனஸ் ஆனாண்ட ஒரு மைனஸ் அடிச்சுக்கலாம், கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் தெரியணும், இதெல்லாம் மேத்ஸ் ரூல்ஸு. ஏன் சார்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கலன்னா இப்போ இடையில தேவையான அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மைனஸும் போத் சைடு இருந்தால் கேன்சல் ஆகிடும், ஏன்னா போத் சைடு ஈக்குவல், அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம்.
இப்போ இருக்கிறது என்ன இருக்குதுங்க 8x 4y. இப்போங்க பாருங்க இந்த எக்ஸு அந்த ஒய்னு வந்தால் வகுத்தல் ஆகிடும். ஈக்குவல் டு இந்த 4 இங்கே இருக்கு இல்லையா, இந்த 8 இங்கே அது சொன்ன மாதிரியே பெருக்கல் இருக்கிறதுனால என்ன போனால் வகுத்தல் ஆகிடும். 4/8 இது அடிச்சோம்னா இங்கே பாருங்க ஈக்குவல் டு 1 4 8. அப்போ எக்ஸ் பை ஈக்குவல் டு 1/2. அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 1:2. முன்னே ஏற மாதிரி என்ன பண்ணுறோம், விகிதத்தில் பின்னமாக எழுதணும். அதே தான் பின்னத்தை விகிதமாக எழுதுறோம். அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 1:2. அப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ, இதுதான் ஆன்சர். சேம் மெத்தட் நான் அதுக்கிட்ட சொல்லுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்கன்னு சொல்கிறது இதுதான் காரணம். மேக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பாடத்துலையும் கடந்த 10 ஒரு வினாத்தாள பாருங்க. அது வரலாறாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், அரசியலமைப்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், பழைய 10 வருட வினாத்தாள் 2000 கேள்வி பாருங்க. கேள்வி பதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதில். அதனால அந்த வரிசையில் இந்த தேர்வில் 2022 குரூப்பில் கேட்ட அதே கேள்வி அதே மாடல் தான், நம்பர் தான் மாறியிருக்காங்க. 2024 இங்கே பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. 2024 டிஎன்பிசி குரூப்பில் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா பர்சன்டேஜ், சதவீதம் என்ற தலைப்பில் அடிக்கடி கேட்குறாங்க, ஈஸியாக கேட்குறாங்க. நான்லாம் ரெடி வகுப்பில் கட்டுத்தரேன், என்னுடைய பதிவை பாருங்கள். சும்மா 2 கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் 2 கணக்கு பொது அறிவில் படிக்கணும், எங்கேயே படிச்சுங்க நடக்கும். 2 கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். இது பாருங்கள், 500 இன் 30% மதிப்பில் 20% என்ன? ஒன்றுமே இல்லை, 500ல் 30%, அதில் 20%. இன்னுன்னா தான், இன்னுன்னா பெருக்கல்னு அர்த்தம். இன்னுன்னா பெருக்கல், ஆஃப், பெருக்கல். இங்கிலீஷில் ஆஃப், தமிழில் இன்னு. இங்கே எழுதுகிறேன் பாருங்க, இங்கிலீஷில் ஆஃப்னாலும் தமிழில் இன்னுன்னாலும் என்னது பெருக்கல் தான் அர்த்தம். அப்போ இது எப்படி போடலாம்னா இங்கே பாருங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே 500 இல்லையா, 500 போட்டுங்க. 500ல் 30% பெருக்கல் 30%னா 30/100. அது தெரியுமா? இந்த பதிவெல்லாம் பாருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. 30% எப்படி ஆகலாம்னா 30/100. அப்போ 30/100 இன்ட்டு அப்புறம் என்னது இந்த மதிப்பில், இது ஒரு மதிப்பு, இந்த மதிப்பில் 20% என்ன பண்ணோம், பெருக்கல் 20/100. அவ்வளோதான். ஸ்டெப்ஸ் தெரியணும். மேக்ஸில் முதல்ல ஸ்டெப்ஸ் தெரியணும், எப்படி போடணுன்றது. ஸ்டெப்ஸ் போடணும்னா ஒரே நல்லா வராது. இங்கே உட்காந்துன்னு 2 மாதத்தில் குரூப் 4 பாஸ் பண்ணோம்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? கால் பண்ணுறப்பளுக்கு அட்மிஷன் வராங்க, அவங்களுக்கு நான் உண்மையை தான் தெரிகிறது. இது இவ்வளோ சிலபஸ்ஸு, 6ஆவதுலேருந்து 10ஆவதுலும் படிக்கணும், இதில் இவ்வளோ இருக்குது, மேக்ஸ் இவ்வளோ இருக்குதுன்னா மேக்ஸ் ஒரு கணக்கை இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் கால் நேரமாக போடுவோம். இது நான் பொது தேர்வா, 10ஆம் வகுப்பு தேர்வா, இது ஒரு 4 கணக்கு போட்டு 35 மார்க் எடுத்தா 40 மார்க் பாஸ் போட்டு வரதுக்கு இங்கெல்லாம் போட்டி தேர்வுங்க. இங்கெல்லாம் வாழை எடுத்து போராடணும், சும்மா கிடையாது. 75 லட்சம் பேரில் நீங்கள் 7000 பேரில் ஒரு ஆளாக வரணும், 4000 பேரில் ஒரு ஆளாக வரணும், 200 கேள்வியில் டாப் அடிக்கணும், 170 ரீச் பண்ணணும். அது ஒன்றாது 3 மணி நேரத்தில். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கிளாஸ் நடத்துவேன், புரியுதுங்களா? சும்மா என்னதான் சொல்லி விட்டு போடலாம் கிடையாது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே 500 இன்ட்டு 30/100, 500ல் 30/100 மதிப்பில் 20/100னா 500 இன்ட்டு 30/100 இன்ட்டு 20/100. இந்த ஸ்டெப்பு தெரியணும். இப்போ பாருங்க, இது மேலகத்தெல்லாம் தொகுதி, கீழகத்தெல்லாம் பகுதி, மேலகத்தெல்லாம் நியூமினேட்டர், கீழகத்தெல்லாம் டினாமினேட்டர். அப்போ இங்கே பாருங்க, மேலே எத்தனை சைபர் பாருங்க. முதல்ல சைபர்லாம் கேன்சல் பண்ணணும். இப்போ பசங்க என்ன பண்ண, சைபர் கேன்சல் பண்ண மாட்டுதுங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷு, ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி, செகண்ட் இயர் டிகிரி எல்லாத்தையும் பெருக்கி நடக்குது. மேக்ஸ் தெரியல, அதெல்லாம் அப்படி இல்லை. எல்லாத்தையும் சைபர்லாம் அடிக்க எடுத்துக்கணும். எல்லாத்தையும் பெருக்கி வகுத்தீங்கன்னா நீமான ஒரு பொழுது வரலாம் 3 மணி நேரத்தில் 2 தான் போடுவீங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அடிக்க கற்றுக்கணும். பாருங்க, மேலே 4 சைபர், பாரு 1 2 3 4, கீழே 4, 1 2 3 4 கேன்சல் ஆயிடுச்சு. மீதிக்கு எடுத்து இங்கே பாருங்க, 5 3 15. இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, சைபர் தான் கேன்சல், 2 இருக்குது. 5 இன்ட்டு 3 15, 15 2 30. இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏ. இது குரூப் 2 மேக்ஸ். இது ஒரு மேக்ஸ் ஆகுது, என்ன செய்யலாம், ஒரு செகண்டில் போட்டு போயின்னு இருக்கலாம். இவ்வளோ ஈஸி, குழப்பமே இல்லை. அதனால் இந்த பதிவெல்லாம் பாருங்கள், ஒரு முக்கியமான பதிவு. இதே மாடலில் நான் போட்டிருக்கிறது எல்லாமே அசல் வினாத்தாள் தான். அதாவது நம்ம சிலபஸில் என்ன இருக்குதோ, என்ன தலைப்பு இருக்குதோ அதனுடைய அப்படியே அசல் வடிவம் இல்லையா, டூப்ளிகேட்டாவோ நான் மாதிரி புக்கில் தான் போடல. இந்த பதிவெல்லாம் பாருங்கள், எல்லாம் கொஸ்டின் பேர் தூக்கி காட்டி தான் போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு டவுட் வரக்கூடாது, எனக்காக இல்லை, உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேர் காமிக்கிறேன்.
அதனால் என்னுடைய இந்த பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25க்கு மேக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 20 கன்ஃபார்மாக போடலாம். அதனால் இந்த பதிவும் பாருங்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நண்பர்களுக்கு சுற்றம் சூழல்கள்லாம் சொல்லுங்கள். 4 பேருக்கு சொல்லுங்கள். நான் மட்டும் படிக்கணும் தெரிஞ்சு நான் மட்டும் 20 மார்க் எடுத்து 20 கேள்வி போட்டு பாஸ் பண்ண நினைக்காதீங்க. எல்லாரும் சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் சொல்லிக் கொடுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டெய்லி ஒரு பதிவு போட்டுன்னு வரேன். நாளைக்கு ஒரு முக்கியமான பதிவு போடுறேன். அதையும் பாருங்கள். இந்த எக்ஸாம் என்னுடைய பதிவு மேக்ஸில் எல்லாமே போடுறேன். தமிழ் போட்டிருக்கேன், வரலாறு போட்டிருக்கேன், பொருளாதார பதிவு போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். இந்த வரக்கூடிய ஜூலை 12 நீங்கள் வெற்றி பெறத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 கேள்வி இந்த யூடியூப் சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. அடுத்த பதிவில் பார்ப்போம்.